ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய குழந்தைக்கு அரிசி எது மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அரிசி ஒரு 7லேருந்து 8 மாதம் வர குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம நார்மலாக நம்ம சாப்பிட்ற அரிசியை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கி நான் கடையில் வாங்கின அரிசி, நாங்கள் சாப்பிட்ற அரிசி தான் இதுதான் செஞ்சு கொடுக்க போகிறோம். இன்றைக்கி 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டேன். அந்த அரிசியை இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிடலாம். நல்லா அலசலாம், ஏன்னா தூசி அது மாதிரி ஏதாச்சும் இருக்கும், அதனால் நல்லா அலசிக்கிடலாம். ஒரு 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கிடலாம். நல்லா அலசியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் பெரிய தட்டு கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் ஒரு துணி நல்லா விரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அந்த துணியில் போட்டுக்கலாம். துணி விரித்து அதில் போட்டோம்னா ஈரம் நல்லா உறிஞ்சிரும், ஈஸியாக காஞ்சிரும். அதுக்காக தான் துணி சேர்த்துக்கிறோம். நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெயிலில் போய் அதை வச்சிடலாம். வெயிலில் வச்சு நல்லா கிளறி அப்பப்போ கிளறிக்கிட்டே இருந்தால் நல்லா காஞ்சிரும். இப்போ ஓரளவு நல்லா காஞ்சிருச்சு, ஈரம்லாம் நல்லா போயிடுச்சு. ஃபுல்லாக காஞ்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஈரம் எதுவுமே இல்லை, நல்லா காஞ்சி வச்சு எடுத்தாச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சதுக்கப்புறம் நம்ம காய வச்சு வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை அது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம், ஏன்னா கருகிரும், அதுக்காக நல்லா கிளறிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. ரொம்ப கருகிற அளவுக்கு வறுக்க வேணாம், ஒரு பொன்னிறமாக வறுத்தா போதும். நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு தாம்பாளம் அதில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி சேரில் நம்ம நல்லா காய வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 7 மாத குழந்தை ஃபஸ்ட்டு தான் கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா மாவாகவே அரைச்சி கொடுத்துக்கலாம். இப்போ 8 மாத குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஓரளவு ரவை இருக்கும்ல அந்த சைஸ் அளவுக்கு அரைச்சி கொடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ நம்மளுக்கு அரிசி கஞ்சி தேவையோ அப்போ நம்ம எவ்வளோ ஸ்பூன் தேவை அதை எடுத்து நம்ம கஞ்சி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம் அப்படின்னா அதையும் நல்லா அவிச்சு கஞ்சி செஞ்சு அதையும் சேர்த்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.